எல்லாம் பேசுகிறதுனால நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷச்சந்துக்களெல்லாம் வந்து கிள்ளி எறிகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயுன்னு ஊரில் சொல்லுவாங்க. எதுக்கு புல்லுக்கு பாயும் அப்படின்னா, வேறு ஓரமாக முளைச்சி வந்துருச்சு நெல், அது பாட்டுக்கு நாற்று கதிர் மடக்கற வரைக்கும் நிற்கும். கருதை அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து வந்து நெல்லாவது புல்லாவது பூரா போய்ட்டு உழுது எரிஞ்சு விட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அப்பப்போக்கி இந்த மாதிரி புல்கள் வரத்தான் செய்யும். அந்த புல்லை வந்து உழுது எரிஞ்சு தூக்கி போட்டு அடுத்த நாற்று நடும்போது திரும்ப வேறு ஒரு புல் வரத்தான் செய்யும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் திவாகர் அப்படிங்கிறவர் ஒரு புல், நுனி புல், அவ்வளோதான். அவர் உழுது எரிஞ்சு தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதை எடுத்து நம்ம உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவர் இன்னும் இந்த சினிமாவுக்கும் மற்றவருக்கும் ஒரு பெரிய கொடையாற்ற வள்ளல்லாம் கிடையாது. சசிகுமார் சாரே வந்து அவர் பண்ண இருக்கும்போது நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நான் வந்து பிபிடி சித்தா டாக்டராக இருக்கேன் சார்ன்னு. அந்த வேலையை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போவே புரிஞ்சுக்கிறணும் அறிவாளியாக இருந்தானா. அதுவும் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே போய் நின்னா இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கலாட்டாவில் போய் நின்னா, நான் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் கேளுமா, நீ ஒரு கொஸ்டின் கேட்காதமா, நீ கலாட்டாலே மீடியா எடுத்துகிட்டு போய் நிற்கிற. ஒரு மீடியான்றது வந்து பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். உன்னை ஏற்றி விடும் இறக்கி விடும். மீடியாவுடைய எத்திக்ஸும் தெரியல, மீடியாவுடைய மாராலிட்டியும் தெரியல, உனக்கு நம்ம யார் என்னன்றது கூட தெரியல. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு பேக்குகளை வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுன்னு சொல்லி பேசுகிறது தான் இங்கே பெரிய தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் திவாகர்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.